Peppy fishing. Peppy fishing. உள்ள இருக்க மீனை ஃபுல்லா இந்த வலையை வச்சு அலசி எடுத்து வருவீங்களா? வலிச்சு எடுத்துட்டு வருவோம். வலிச்சு எடுத்து வருவியா? கெண்டதான் ப்ரோ. என்ன செய்யறது, கடல் நிறைய வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். பட்டி வலையிலேருந்து மீன் எடுக்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதுக்கான சிறந்த உதாரணம்னா இந்த பட்டி வலை மீன்பிடி முறை தாங்க. ஆமா, இது ஒரு வழிவகுத்து வச்சிருவாங்க. சுற்றிலும் வலைகளை வச்சு அடைச்சிருவாங்க. ஒரு வழியில மீன் போயிருச்சு அப்படின்னா திரும்புறதுக்கான பாதை இருக்கும். ஆனா மீன்களால அந்த வலைகளை விட்டு வெளிவரவே முடியாதுங்க. இது மீன்கள் மட்டும் இல்ல, பாதை தெரியாத யார் இந்த பட்டி வலைக்குள்ள போனாலும் மனிதர்களுக்கும் அதே நிலைமை தாங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு மாயாஜால கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க அந்த பட்டி வலை முறை இயங்குது. பெப்பி ஃபிஷிங். பெப்பி ஃபிஷிங். மீன்பிடி தொழிலில் ஒவ்வொரு முறையாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறத பார்க்குறோம், வலை விட்டு மீன் பிடிக்கிறத பார்க்குறோம். வலை விட்டு மீன் பிடிக்கிறதுலே வீச்சு வலை, கரை வலை, முரல் வலை, ஒத்த வலை அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக பார்த்துட்டு வந்துருக்கோம். ஆனால் பட்டி வலை நம்ம சேனலில் இன்னைக்கு புதுசாக பார்க்குறோங்க. ஆமாம், பட்டி வலை ரொம்ப கடினமான முறையாக தான் இருக்குது. முதல்லையே அதுக்கான வழிவகுக்கிறதுக்கான செட்டப் எல்லாமே ரெடி பண்ணணும். வலையெல்லாம் சரி பண்ணி வச்சு ஒரு செட்டப் ரெடி பண்ண வச்ச பிறகு தான் அந்த மீன்களை அதுக்கப்புறம் எடுக்க முடியும். இந்த பட்டி வலை முறைக்கு குறைஞ்சபட்சம் 2 பேராவது வேணுங்க. ஆமாங்க, 2 பேர் போய் டியூப் எடுத்துட்டு போய் வலைகளில் உள்ள மீன்களை அலசி அதை வலைகளில் எடுத்துட்டு வரும்போது மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஒரே ஆள் இதை கை ஆள முடியும், ஆனால் ரொம்ப கடினமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு டியூப் எடுத்துட்டு போய் அந்த வலைகளில் உள்ள மீன்களை அலசி எடுத்துட்டு வரும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால ஒரு ஆள் வர்றது கொஞ்சம் கஷ்டம். 2 பேர் 3 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தவங்க மார்க்கெட்டுக்கு மீன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் இதை செய்யும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்குங்க. ரெண்டு பேருமே வலைகளுக்குள்ள என்ட்ராயாச்சுங்க. ஆமா, நம்ம இப்போ பாம்பன் பாலத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற பட்டி வலையில தான் நம்ம இங்க நின்றுகிட்டு இருக்கோம். போய் 2 பேருமே மீன்களை அலசுறாங்க. மீன்களை கவனிக்கிறதுக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க. 2 கண்ணாடிகளை போட்டு மீன்களை என்ன மீன்கள் இருக்கு அப்படின்னு நோட்டமிட்டு அதை அலசி வலிச்சு எடுத்துட்டு வருவாங்க. கண்ணாடி இல்லாம போய் வலைகள்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கண்ணாடி போட்டோன்னா ஒரு கிளியர் விஷன் கிடைக்குங்க கடலுக்குள்ள. அதுக்காகத்தான் அந்த கண்ணாடி யூஸ் பண்றாங்க. டியூபு வலையோட சேர்த்து 2 கண்ணாடியுமே போட்டு போவாங்க. அது போட்டு போனா மட்டும்தான் கொஞ்சம் கிளியரா பார்த்து மீன்கள் மாட்டினதை எடுத்துட்டு வர முடியும். பட்டி வலை முறையில கால அளவு என்னமோ ரொம்பவே குறைவுதாங்க.
ஆனால் அதில் மெனக்கெடுதல் தான் ரொம்பவே அதிகம். ஆமாம், இங்கேருந்து போட்டோ வத்தையோ எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு டியூபையும் ஒரு வலையும் மட்டும் எடுத்துகிட்டு நீச்சல் அடித்து தான் அந்த வலையை போய் ரீச் ஆகணும். அங்கேயும் போய் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு சுற்றிலும் உள்ள மீன்களை பார்த்து சரி பண்ணி அதை வலைகளுக்குள்ள எடுத்து வலித்து எடுத்துகிட்டு வரணும். திரும்ப வரும்போதும் நீச்சல் அடித்து தான் அந்த மீன்களை கொண்டு வரணும். அதனால் வந்துட்டு இந்த முறையில்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாகவே இருக்குங்க. எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அதை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போகிறது தான் நம்ம மீனவர்களோட தனித்திறமையே. ஆமாம், நம்ம நண்பர்கள் 2 பேருமே சூப்பராக போய் வலைகளில் உள்ள மீன்களை வலிச்சிட்டு கிட்டத்தட்ட கரையை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. கரையை நெருங்கி வரட்டும், எவ்வளோ மீன்கள் இருக்குது, என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மீன் கொண்டு போகணுமா? செருப்பு எடுத்துக்க உங்களுக்கு எந்த பிரிமினா கொண்டு போ வித்தா விற்கும். இந்த தண்ணி அதுல சொல்றேன், அந்த கேன்ல அப்ப இது கெண்டே போறது போ. காவசி தண்ணி நிற்கும்ல, அவளி பொருள் உள்ள போகணும். அது போதும் நம்மளுக்கு. இதெல்லாம் எடுத்துட்டே என்ன மரம் எடுக்கணும் எடுத்துட்டு அதில் ஒரு 4 பாரி எடுத்து போகிறேன். எல்லாமே கெண்டை தான் ப்ரோ. என்ன செய்யறது, கடல்ல வந்துருச்சு. அதுவும் கெண்டை தானே. அது போற பாருங்க பாரு இருக்க மீனை ஃபுல்லா இந்த வலையை வச்சு அலசி எடுத்து வருவீங்களா? வலிச்சு எடுத்துட்டு வருவோம். வலிச்சு எடுத்து வருவியா? நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com